Hi, hello friends, welcome to my channel VK Studio. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆன மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க வரோம். இது வந்து ஸ்னாப் பிஜிஎம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் போட்டிருந்தார். அவர் மாதிரியே அதாவது அந்த ரிலீக்ஸில் எப்படி இமேஜ் கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம நார்மலாக அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு கீழே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு வந்து தேவையான எல்லா மெட்டீரியலுமே யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் பிஜிஎம் அப்படிங்கிறவர் தான் கொடுத்தாரு. அவரோட லிங்க் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவர் ரெகுலராக போடுற வீடியோ போய் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வீடியோவில் இப்போ சூப்பராக எடிட் பண்ணி போட்டுட்ருக்காரு. நான் கேட்ட உடனே அவர் தேவையான மெட்டீரியல் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே அஜித் டெக் அஃபிஷியல் போட்டிருந்தார். அவரும் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் தான் எனக்கு மெட்டீரியல் அனுப்புனார் இவர்கிட்ட வாங்கி ஸ்னாப் பிஜிஎம்கிட்ட இருந்து. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட அஜித் டெக் அஃபிஷியல் அவரோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க அவரோட டுட்டோரியலும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ வந்து அதாவது நீங்கள் எந்த ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்து கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதுக்குள்ளே ஆடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங், அதாவது நீங்கள் எந்த சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக புரியும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நான் சாங் என்கிட்ட நிறையா இருக்கிறனால நான் கொஞ்சம் தேடி ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால சாங்கை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணால் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போகும். நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் ரிலீக்ஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ரிலீக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு எந்த இடத்துல ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல லைனை வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸ் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைன், அதாவது உங்களுக்கு இல்லாத ரிலீக்ஸை, அதாவது தேவையான ரிலீக்ஸை விட்டுட்டு மற்ற தேவையில்லாத ரிலீக்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் வேணுமோ அந்த மாதிரி அதாவது டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சிங்கிள் லைனாகவே போட்டுக்கிட்டு மேலே சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கிட்டு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபாண்ட் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல ரிலீக்ஸ், அது வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டு மட்டும். அதுக்கப்புறம் வீடியோ இப்போ ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ரிலீக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் முடியுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை டபுளாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவதாக இருக்கும்ல அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அடுத்து அந்த பழைய ரிலீக்ஸை எரேஸ் பண்ணிவிட்டு நியூ ரிலீக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் தேவையில்லாத ரிலீக்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து சாங் ஃபுல்லாக இதே மாதிரி எடிட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பாதி இது ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. சாங் ஃபுல்லாக ரிலீக்ஸை இதே மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி. இப்போ நான் வந்து வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணுறதுக்கு வந்து டியூரேஷன் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதால நான் எடிட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து நான் எல்லா ரிலீக்ஸுமே நான் ஆட் பண்ணிட்டேன். அதாவது வீடியோவில் வந்து எல்லா ரிலீக்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இப்போ கூட நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரிலீக்ஸ் வந்து சாங்கோட எல்லா ரிலீக்ஸுமே ஆட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது ரிலீக்ஸுக்கான அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க்கு. அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த எஃபெக்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து VK ஸ்டூடியோ அப்படின்றக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த கலர் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து வேண்டாம். அப்போ வந்து நீங்கள் அதில் போய் கலரை வந்து அதாவது எனேபிள் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. ப்ராஜெக்ட்டுக்கு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரிலீக்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன ரிலீக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிலீக்ஸ் எஃபெக்ட் வந்து இதில் பேஸ்ட் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படியோ ரிலீக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த ரிலீக்ஸ் ப்ரெசென்ட் இருக்குது, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் சாங் ஃபுல்லாக அதாவது நான் எடிட் பண்ண எல்லா ரிலீக்ஸுக்குமே இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ மேலே ஏரோ மார்க் இருக்கும்ல, அதை கொடுத்து நீங்கள் வந்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து திருப்பி அலைட் மோஷன்லேயே தான் எடிட் பண்ண போகிறோம். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிற கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு இது சும்மா உங்களுக்கு ஏதோ ஒரு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஸ்னாப் பிஜிஎம் அவர் தான் கொடுத்தாரு. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான மாதிரி ஜூம் இன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ்ஸபிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு நம்ம முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் வீடியோ இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ரிலீக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அந்த லைனை வச்சுட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு குரோமோ கீ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் மாற்றிட்டிங்கன்னா அந்த 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 லேடி அதாவது அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த லெட்டரில் தெரிகிற மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இமேஜ் வந்து அதே அந்த ரிலீக்ஸில் வந்து இமேஜ் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்து எடிட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ரிலீக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ரிலீக்ஸை பேக்ரவுண்ட் இமேஜுக்கு தகுந்த மாதிரி ரிலீக்ஸை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மூவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஏரோ மார்க்கை கொடுத்து வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் வீடியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணக்கார திருப்பி அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணக்கார இதில் தான் உங்களுக்கு தேவையான ரேஷியோ கரெக்டான ரேஷியோ வந்து இதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கார ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த இமேஜோட லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலாகவே கொடுத்துருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி ரேஷியோக்கு தகுந்த மாதிரி ஜூம் இன் பண்ணிவிட்டு திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எவ்வளோ தூரமோ அந்த அளவு அந்த வீடியோ எவ்வளோ தூரமோ அந்த அளவு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த வீடியோ இருக்கும்ல அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல குரோமோ கீக்குள்ளே போயிட்டு அந்த கலரை வந்து பிளாக் கலராக மாற்றிட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். அதில் அந்த குரோமோ கீழே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் மாறும். நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். இது வந்து நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே எடிட் பண்ணி காமிச்சு நான் வீடியோ ரெக்கார்டு பண்ணல. நான் உங்களுக்கு எடிட் பண்ண ரெக்கார்ட் பண்ணனால எனக்கு அவ்வளோக்கா புரியல. அதாவது கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல அதுக்கு பதிலாக க்ரீன் ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ரிலீக்ஸ் வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல தகுந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த ஸ்டிக் அதாவது விண்டோ இருக்குல்ல சென்டரில் அந்த ஸ்டிக்கு மாதிரி அந்த இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதோட இது கூட கீழே இருக்குது, நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த பேக்ரவுண்டு வந்து பிளாக் கலருக்கு பதிலாக க்ரீன் கலர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்றேன். ஏன்னா நான் ஃபுல்லாக முன்னாடியே எடிட் பண்ணி காமிச்சிருந்தேன்னா அதாவது முன்னாடியே ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு பார்த்துருந்தேன்னா இது பண்ணியிருப்பேன். நம்ம ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் எடிட் பண்ணோம்ல அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறேன்னா ஒரு ஸ்கொயர் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த கலருக்குள்ளே போயிட்டு க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் வந்து சாங்குக்கு கீழே இருக்கிற மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வர மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டு கலர் பிளாக்கில் இருக்கிறது க்ரீனாக மாறிடும். இப்போ ப்ளே பண்ணும்போது க்ரீன் கலர் வந்துடும். இதை வந்து நீங்கள் அந்த இமேஜில் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து சும்மா சாம்பிள் வீடியோ மாதிரி எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் எதுலேயுமே போஸ்ட் பண்ணல. ஏன்னா ஸ்னாப் பிஜிஎம் அவர் நிறைய பேர் இது கேட்டனால தான் நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன். இது வந்து நான் எதுலேயும் போஸ்ட் பண்ணல. குரோமோ கீக்குள்ளே போயிட்டு க்ரீன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஸ்டிக்கு பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருக்கோம். அதாவது விண்டோ சென்டரில் வர்றதில்ல அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சென்டரில் இமேஜ் இருக்குல்ல அந்த லைன் அதாவது விண்டோவோட லைன் வருதில்ல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை வந்து அந்த விண்டோ இமேஜ் இருக்கும்ல அதுவும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ரிலீக்ஸுக்கு மேலே வந்து இந்த விண்டோ லைன் வர மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து இமேஜ் அந்த
ரிலீக்ஸ் வீடியோ வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணுறது இப்படி தான். அந்த ரிலீக்ஸில் வந்து அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறது, இது கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணலாம். ஆனால் அலைட் மோஷனில் நம்ம அஜித் டெக் அஃபிஷியல் கைன்மாஸ்டரில் போட்டிருந்தாரு, நான் வந்து இதில் போட்டிருக்கேன் அலைட் மோஷனில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.